வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றது. இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, குடும்ப வாழ்வில் எதிர்பார்த்தலும் ஏமாற்றமும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தலைப்புல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்களாம் நல்லா ஏமாற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருடைய மனோநிலை வந்து ஒரு ஏமாற்றம் உடையதா தான் இருக்கு. எல்லாம் ஒரு அந்த ஏமாற்றம் எப்படி நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா, அது ஏமாற்றமா இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியின்மை இருக்கு, ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஒரு பிஃபோர் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, இளம் வயது முதிய வயது எதுவாக இருந்தாலும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஜென்ரலா என்ன அந்த தலைப்புல தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க ஏமாந்து தான் போவீங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ஏமாந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம எப்படிலாம் ஏமாறுறோம் அப்படின்னா, 3 விஷயங்கள் மூலம் தான் ஏமாறுறோம். மொத்தத்திலே 3 விஷயம் தான் இருக்காது. ஒன்று, நபர்களை நம்பி ஏமாந்து போகிறோம். இன்னொன்று வந்து பொருட்களை நம்பி ஏமாந்து போகிறோம். இன்னொன்று நிகழ்ச்சிகளை நம்பி ஏமாந்து போகிறோம். அப்போ இந்த ஏமாற்றங்கள் வந்து இது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. இந்த ஏமாற்றங்கள் ஏன் ஏற்படுதுன்னா, எதிர்பார்ப்பின் காரணமாக இது ஏற்படுது. இந்த எதிர்பார்ப்பு எதனால நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஏன் எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு ஆசை இருக்கு, நான் எதிர்பார்க்கிறேன். இவர்கள் இப்படி என்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நடந்து கொள்ளாத போது எனக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. நீங்க உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க. நீங்க மகிழ்ச்சியா போறீங்க. அங்க போனா நல்லா பார்த்து பேசிட்டு வரலான்னு போறீங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி பேசல. ஒரு ஃபார்மாலிட்டி பேசிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் த ஆப்போசிட் பெர்சன். உங்கள் எதிரில் இருக்கிறவங்களிடமிருந்து நீங்க ஒன்னும் எதிர்பார்க்கிறீங்க. அது கிடைக்கலன்னு உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. நிறைய கோவிலுக்கு நிறைய பேர் போறாங்க. கோவிலுக்கெல்லாம் போறாங்க. இல்லாட்டா நிறைய ஆசிரியர்கள் தான் கருத்து எல்லாம் கேட்கிறோம். சில நேரம் அந்த கருத்துக்கள் படியோ அல்லது கோவிலுக்கு போனது படியோ நம்முடைய விருப்பப்படி ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஏமாற்றமாக இருக்கு. கடவுள் அப்படிங்கிறதுனால நீங்க கடவுள் ஏமாத்திட்டாருன்னு நம்ம சொல்லல. கடவுள் ஏன்டா இப்படி சோதிக்கிறாரு நம்மள அப்படின்னு சொல்றோம். இந்த தலைப்பை நீங்க கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு உண்மை இருக்கு. தலைப்பு ஒரு நெகட்டிவ் மோடு உள்ள தலைப்பாக இருந்தாலும், குடும்ப வாழ்வில் எதிர்பார்த்தலும் ஏமாற்றமும் அப்படின்னு பார்த்தா, குடும்ப வாழ்வில் எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் ஏற்படும் அப்படின்னு அதை முடிச்சிட்டாங்க. எதிர்பார்த்தலும் ஏமாற்றமும் இது வந்து ஒரு எதிர்மறையா இருக்கு. ஆனா நீங்க அந்த வார்த்தையை உற்று கவனித்தீங்கன்னா அதுலயே ஒரு ஆன்சர் இருக்கு. குடும்ப வாழ்வில் எதிர்பார்த்தலும் ஏமாற்றமும் இருக்கு அப்படின்னா, அந்த ஏமாற்றம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்தல் இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த தலைப்புக்கு உள்ள இருக்கு. உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா நிறைய பெரியவங்க வந்து பொழிப்புரை எழுதியிருப்பாங்க. திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருப்பாங்க. ஆனா ஞானிகள் மகான்கள்னு அதை சிந்திச்சு பார்த்தா நேரடியான கருத்து அதுவாக இருக்காது. அந்த திருக்குறளுக்கு உள்ளாக மறைபொருளாக வேற கருத்து. அத ஆன்மீக சாதகர்களாக, அது அறிவு சார்ந்த ஆன்மீக சாதகர்களாக இருக்கிறவங்க தான் அந்த திருக்குறள்ல இருக்கிற மறைபொருளை எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு குறள் சொல்றேன்.
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது நமக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அதுல குறள்ல என்ன அர்த்தம் சொல்றாங்க? தெய்வத்தால முடியாட்டாலும் நீ கடுமையாக முயற்சி செய்தால் நீ வெற்றி அடைவாய், அப்படித்தான் இது சொல்லப்படுது. ஆனா நீங்க நல்லா யோசித்து பாருங்க, தெய்வம் என்கின்ற இயற்கை, அதுவால ஆகாத காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப ஏன் தெய்வத்தால் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயற்கையை சரிவர புரிந்து கொண்டு அல்லது தெய்வம் என்கின்ற இறை நீதியை சரிவர புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழாவிட்டால் அந்த தெய்வம் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பெரிய தொழில் பண்றாரு, பையனை பெரிய பையன் ஆனதும் அந்த தொழில சேர்த்துக்கிறாரு. சேர்த்துட்டு பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா பையன் வந்து சில பல தவறுகளை செய்து தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்பா பார்த்தாரு, நம்ம கம்பெனிய அவன் மூடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி அவனுக்குன்னு ஒரு தனி கம்பெனி வச்சு கொடுத்து, அதுல இருந்து தான் நீ ஏர்ன் பண்ணிக்கணும், நான் ஒன்றும் தர மாட்டேன் அப்படின்னா பொறுப்பா இருப்பான்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சு கொடுக்குறாரு. அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. என்னடா இது இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுறாரு. ஒரு பொறுப்பான ஜாப். அந்த கம்பெனி ஓனரும் நிர்வாகமும் பார்த்துட்டு, ஐயா உங்க பையன் நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, எங்களுக்கே கொஞ்சம் நஷ்டம் வந்துட்டு, ஸோ நான் அவனை கொஞ்சம் லீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க. அப்போ தந்தையாருக்கும் அவருடைய இதை நடத்துறது கஷ்டம், இவனை வச்சு அதை விட கஷ்டம், தனியா ஆரம்பிச்சு கொடுத்து பணம் வேஸ்டா போச்சு. வேற கம்பெனில சேர்த்து விட்டாலும் அவன் அந்த கம்பெனியினுடைய இயல்புக்கு மாறாக இருக்கிறான். அப்போ அப்பா அவன்கிட்ட சொல்றாரு, தம்பி இதுக்கு மேல என்னால பணம் செலவழிக்க முடியாது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் கடையிலேயே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு, அதை வச்சுதான் குடும்ப சாப்பாடே ஓடிட்டு இருக்கு. நீ காலையில மத்தியானம் 3 வேளை எல்லாமே சாப்பிட்டுக்க, தங்கிக்க, எல்லாம் பண்ணிக்க, நீயா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் ஏதோ ஒரு கடையில வேலை பார்க்கறான்னு வச்சுக்கிட்டோம். வேலை பார்த்து ஏதோ கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். ஏன்னா அவன் அறிவுக்கு தக்கனதான் வேலை பார்க்க முடியும், அதுக்கு தக்கனதான் கிடைக்கும். இது ஒரு நிலைமை. இந்த கதையில அப்பாங்கிறவர் தான் கடவுள். வள்ளுவர் சொல்ற கடவுள். தெய்வத்தால் ஆகாது, அந்த அப்பாவால ஆகாது. ஏன்னா அப்பா வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தும் அவன் வந்து அதை எடுத்துக்கிடல, சரியா புரிஞ்சுக்கல, சரியா பழகி கொள்ளல, திறமையாக நடந்து கொள்ளல, அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள. ஆகவே அந்த அப்பாவால இனிமே முடியாது. ஆகவே நீ எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்து ஏதாவது வாங்கிக்க அப்படின்ற குறளை பாருங்க. தெய்வத்தால் ஆகாது எனினும் நீ முயற்சி செய்தால், தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய் வருத்த கஷ்டப்படணும். நீ சொந்த கடையில ராஜா மாதிரி இருக்கிறவன் வேற கடையில போய் மெய் வருத்தி உடல் உழைப்புலாம் போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சா என்ன கிடைக்கும்னு சொல்றாரு வள்ளுவர். கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலிதான் கிடைக்கும். அப்பா சொன்ன கடையை ஒழுங்கா நடத்தி அப்பாவுடைய அறிவுரையை கேட்டு கொஞ்சம் விழிப்பு நிலையில இருந்திருந்தா யூ வில் கெட் ப்ராஃபிட். நீ அப்படி நடக்கல, அப்பாவால உதவி செய்ய முடியாது. இயற்கையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீ நடக்கல, ஆகவே உனக்கு உடல்ல நோய் வரும். இயற்கையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அன்பும் கருணையா நீ நடக்கல, ஆகவே உன்னை சார்ந்தவர்களிடம் உனக்கு ஏமாற்றம் வரும். அப்போ அப்பந்தான் தெய்வத்தால் ஆக. இப்படி ஒரு மறை பொருளா இருக்கு இந்த கருத்து. அது போல இந்த தலைப்புல என்ன இருக்கு, எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரும் அப்படின்னு. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் கணவன் மனைவிட்ட, குழந்தைங்கள்ட்ட, அப்பா அம்மா குழந்தைங்கள்ட்ட, குழந்தைங்க அப்பா அம்மாட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப இந்த இடத்துல குருமார்கள் சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தி யாரிடம் எதை எதிர்பார்ப்பது. ஒரு தந்தை இருக்காங்க, கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் படிப்பு படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, தாய் சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு லிமிட்டா தான் பணம் இருக்கு.
அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு பதில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு அறிவு வந்த பிறகு நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, இவங்க மட்டும் சிபிஎஸ்சில சேர்த்திருந்தா நான் அவனுக்கு கலெக்டர் ஆயிருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. எங்க அப்பா மட்டும் என்னைய டைரக்ட் பண்ணியிருந்தா நான் வந்து மினிஸ்டர் ஆயிருப்பேன். இப்படிலாம் நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கு. நீங்க எதுவாக ஆகணும்னு முடிவு பண்றது நீங்க தான். அப்பாவும் அம்மாவும் ஒரு சூழ்நிலை. அப்பாவும் அம்மாவால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடியும். அவர்கள் வாழ்ந்த காலத்துல என்ன அறிவு இருக்கோ அதான் அவங்களுக்கு இருக்கும். நீங்க தான் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சமுதாயத்துல இருக்கீங்க. கல்விங்கிற இதுல இருக்கீங்க. உங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறத வச்சுதான் நீங்க முன்னேற முடியும். ஒரு அண்ணன் இருக்கிறாரு. நீங்க உதவி கேட்கிறீங்க. நீங்க உதவி செய்யற நிலையில அண்ணன் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். நம்ம சமூகம் என்ன செஞ்சு வச்சிருக்கு, கடமை, சடங்கு, சம்பிரதாயம் இதன் மூலம் அந்த உறவுகள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு நிறைய அந்த காலத்துல ஒரு உதவி செய்யறதுக்காக இருந்தத அந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னா அவங்க எல்லாம் நம்மள மாதிரி வசதியா இருந்திருக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கும் பையனும் கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் பக்கத்துல இன்னொரு வீட்டுல வைக்கலாம் அப்படின்னு சொன்னா கல்யாணத்துக்கு வரவங்க 4 பாத்திரம் கொடுப்பாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. பொண்ணு மேல பாசமா இருக்கிற அண்ணன் வந்து கூட கொஞ்சம் பணம் கொடுப்பான். இதெல்லாம் ஒரு ஏற்பாடு தான். அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் ஃபார்மாலிட்டி கிடையாது. அந்த காலத்துல இருந்தது. அதுக்குதான் அப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அது நாளடைவுல மருவி எங்க ஊர் கட்டு உங்க ஊர் கட்டுன்னு வந்து அந்த அண்ணன் பாவம் கஷ்டப்பட்டிருப்பான். இப்ப இருக்கிற அண்ணன் அவனுக்கே 2 பொம்பளை குழந்தைங்க. அவனை ஏதோ கஷ்டப்பட்டு ஜீவன் நடத்திட்டு இருக்கான். இவங்க வீட்டுல தங்கச்சி வீட்டுல பெரிய பொண்ணு ஆயிட்டுன உடனே இந்த மாமன் சீர்லாம் நீ செய்யணும். வசதி இருந்தா செய்ய போறான். வசதி இல்லைன்னா பாவம் தானே. அவன்கிட்ட போய் எதிர்பார்த்தா ஏதாவது நடக்குமா? அப்படி எதிர்பார்த்து அவனை நடத்த வச்சா அவனை கடன்காரன் ஆக்குனா அது யாருடைய பாவமாக மாறும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. ஆகவே யாரிடம் எதை எதிர்பார்த்து நம்ம இருக்கணும் அப்படின்னு போன 2 மீட்டிங் முன்னாடி பேசணும். அன்பை கூட யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். டோன்ட் பி எ பெக்கர் இன் லவ் பீயிங் எ கிவர். அன்பு வந்து எந்த செலவும் இல்லாம நம்ம கிடைக்கக்கூடியது, கொடுக்கக்கூடியது. அன்பு வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு கிடையாது. அது நம்மிடமே இருக்கு, நாம இருக்கு. அன்பே சிவம். அந்த அன்பை நாம இருக்கிறது, நம்மிடமே இருக்கிறது, அளப்பரிய இருக்கிறது, எல்லார்ட்டமும் இருக்கு. அதை காட்டுறதுக்கே நமக்கு முடியல. அந்த நம்மகிட்ட இருக்கிற ஒன்றையே அடுத்தவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். அதையே எதிர்பார்க்க வேண்டாம் என்று மகான்கள் கூறுகிறார்கள். அன்பையே எதிர்பார்க்க கூடாது, மாறாக நீங்க அன்பை கொடுப்பவராக இருங்கள் என்று கருத்து சொல்லப்படுது. சரி, நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்க நண்பரை போய் பாக்குறீங்க, ஏதாவது கிடைக்குமா, எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. உங்க நண்பர் உங்கள்ட்ட மறுக்க முடியாம ஒரு வாரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரு வாரத்துல அவர் தந்துருவாருன்னு நினைக்க கூடாது. அப்ப அது அவர் உங்கள்ட்ட வந்து தற்செயலா ஒண்ணும் சொல்ல முடியலன்னு சொல்லலாம். பொதுவா அந்த மழுப்பி பேசுறது இல்லைன்னு சொல்ல முடியலங்கிறதுக்காக ஒரு சாதகமான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சிலவங்க. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய சுயத்தை கருதி இருக்க வேண்டும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது உடல் நலம். நான் ஒருத்தர் வந்து ஒரு 50 வயசு 60 வயசுல ஒரு நோய் வந்து படுத்துட்டாரு. 60 வயசுங்கிறது ஒரு பெரிய வயசு கிடையாது. படுத்துட்டு என்னுடைய மனைவி சரியா கவனிக்கல, குழந்தைங்க வந்து வெளியூர்ல இருக்காங்க, வரவே இல்லை, ஒருத்தன் வந்தான் பார்த்துட்டு பிரெட் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான், இப்படி எல்லாம் சொல்றோம். 60 70க்கு மேல இருந்தா ஓகே. ஒரு 60 வயசு 50 வயசுல அவங்க கவனிக்கல, இவங்க கவனிக்கலன்னு சொல்றோம், எதிர்பார்க்கிறோம் அவங்கள்ட்ட. அவங்களால ஏதோ ஒரு சூழ்நிலையால முடியல, இல்லைன்னா பர்பஸாவே அவங்க உங்களை பார்க்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களை கவனிக்காதது காரணம் நீங்க உங்க உடம்ப கவனிக்கல. நீங்க என்னெல்லாமோ செஞ்சுக்கிடுவீங்க,
செஞ்சுட்டு அவங்கள்ட்ட மட்டும் எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. ஏமாற்றமா தான் இருக்கும். இந்த மைய கருத்து என்னன்னா, பொதுவாக யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கணவன் மனைவிக்கு உள்ள கூட ஒரு நட்பாவே இருந்தது. ஒரு நட்பு, ஒரு நண்பர் போல இருந்துகிட்டு. நண்பர் கணவனும் மனைவிங்கிறது ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அத கணவன்னா உயர்ந்தவன், மனைவின்னா தாழ்ந்தவன், மனைவின்னா அட்டகாசம் பண்ணுவா, கணவன்னா பயந்து போறான், இல்லாட்ட கணவன்னா குடிகாரனா இருக்கான், மனைவி பயந்து போறா, இப்படிலாம் நெறைய இருக்கு. கணவன் மனைவிங்கிறது மியர்லி வேர்ட். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிட்டும் போதுதான் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழணும். கணவன் மனைவிட்ட கூட நீங்க எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒண்ண கண்டிப்பா எதிர்பார்த்துதான் ஆகணும். எதிர்பார்க்காம இருக்க முடியாது. கணவன் மனைவி தான் உடல், மனம், உயிர், ஆன்மா 3லும் தொடர்புடையவர்களாக 3ஐயும் ஒருத்தருக்கொருவர் பரிமாறி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பெரிய அநியாயம் என்னன்னா, நெறைய பிரச்சனை அவங்களுக்குள்ளதான் இருக்கு. உறவுகள்லயே மோசமான உறவு அப்படின்னு சொன்னா, மாமியார் மருமகளுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு தான் இருக்கு. நீண்ட நெடுங்காலம் எந்த உறவு கூட வாழப் போறோம்னா, வாழ்க்கை துணை கூட தான் வாழப் போறோம். சரி சார், எப்படி சார் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறது? அப்படின்னு சொன்னா, 3 விஷயங்கள் குறிப்பா நீங்க வச்சுக்கிடுங்க. உணவு. நீங்க ஒரு கணவனா இருக்கக்கூடியவன், அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு நல்ல விதமான உணவு கிடைக்கிறது. நல்ல விதமான அந்த RRR பிரியாணி எல்லாருக்கும் வயிறார சாப்பிடுற அளவுக்கு உணவை கொடுக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும். உணவுல எல்லா தேவைகளுக்கும் அவன் சம்பாதிக்கணும். அடிப்படையா உணவு, உடை, இருப்பிடம். இருப்பிடம்னா சொந்த வீடு இல்ல, வாடகை வீடாகவும் இருக்கலாம். எது கணவனுடைய பொறுப்பு. மனைவி கணவன் கொண்டு வந்த பணத்துல செலவு போக கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறவங்களா இருக்கணும். அந்த கிடைச்ச பணத்துல நாளைக்கு என்ன காய்கறி வாங்கி, நாளைக்கு என்ன சமைச்சா சிம்பிளாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதை எப்படி பரிமாறினா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இத ஒரு குழந்தை அம்மாட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவிட்ட எதிர்பார்க்கலாம். மனைவி அடிப்படை விஷயங்கள கணவன்ட்ட எதிர்பார்க்கலாம். இதுலலாம் தப்பு கிடையாது. அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம். உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம்னா நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒரு பாடிலி நீடு உடையவங்களா இருப்பாங்க. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொன்னா, அங்கதான் இன்னொரு பிரச்சனை வரும். அது கணவன் என்கிற மனதிற்கானதல்ல, மனைவி என்கிற மனதிற்கானதல்ல. இட் இஸ் எ நீட் ஆஃப் பாடி. இந்த 4 விஷயத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதற்கு மேல என்னுடைய கணவர்கிட்ட இப்ப பைக் தான் இருக்கு, ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் வாங்க முடியும் அப்படின்னா, அந்த கடனை அடைக்கலைன்னா சிக்கல் வரும். என்னுடைய மனைவி இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், வீட்டுல போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா சிக்கல் தான் வரும். ஆக ஓப்பனா சொல்றதா இருந்தா, உங்க கணவன், மனைவி அல்லது குழந்தைங்க, பெற்றோர்கள், கணவன் மனைவிக்குள்ள நீங்க எதிர்பாருங்க, கொஞ்சம் அன்னோன்யமா இருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருங்க, ஏற்றுக்கொண்டு இருங்க. அந்த உறவை வச்சுக்கிடுவோம், தனியா வச்சுக்கிடுவோம். மத்தபடி நானாக இருக்கிறேன், என் மகள்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. படிக்க வச்சது எனக்கு நான் ஒன்னும் அவங்களுக்கு தியாகம்லாம் பண்ணல. அது என்னுடைய கடமை. குழந்தையை என் விருப்பத்தின் பேரில் பெற்றுக்கொண்டதுனால அது என்னுடைய கடமை. அது நல்லா படிக்க வைக்க வேண்டியது ஒரு கடமை, நல்லாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய கடமை, நல்ல ஒழுக்க பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது 3 கடமைகள் இருக்கு. நான் இப்ப என்னுடைய மகள் பெங்களூருக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், மகள் வீட்டுக்கு போறேன். அங்க போனா ஒரு கப் காபி கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றால் வருத்தம் இல்லை அப்படிங்கிற முடிவு நீங்க எப்பவும் வச்சிருக்கணும்.
மக வீடு மட்டுமல்ல, மகள் என்பது ஒரு உதாரணத்துக்கு சொல். மகன் என்பது ஒரு உதாரணத்துக்கு சொல். அப்பாவுக்கு உடல் நலம் இல்ல, மகன் வீட்டுக்கு போறாரு. தம்பி இப்படி எனக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவரு என்ன சொல்றாரு? மகன் என்ன சொல்றாரு? அப்பா எனக்கு இன்னும் சம்பளம் வரல. ஏதோ பொய் சொல்றான்னு வச்சுக்கிடுவோம். அத நம்ம புரிஞ்சுட்டு வந்துர வேண்டியதுதான். அப்ப நீங்க நினைக்கலாம், நான் தான் தந்தை, என் பையன்ட்ட போய் கேட்டேன், ஒண்ணும் கிடைக்கலையே. நான் இப்ப என்ன பண்றது? அப்படின்னா, நீங்க உங்களுடைய கடமையை நேர்த்தியாக செய்திருந்தால், உங்க மகனுக்குரிய கடமையை சரியாக செய்திருந்தால், உண்மையில் உங்களிடம் பணம் இல்லை என்றால், உண்மையில் நீங்க மிக்க அன்புடையவர் என்றால், நிற்கதியில இப்ப நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இறைவன் வேறு ஒரு மனிதன் உருவில் வந்து உங்களுக்கு உதவி செய்வான். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் சன். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது இயற்கை லா. எங்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் வருதோ, எங்க தாழ்வு மண்டலம் வருதோ, அங்க மழை பெய்யும். எங்க ஒன்றுமில்லை என்ற எம்டி ஸ்பேஸ் இருக்கோ, அங்க இறைவனுடைய ஆற்றல் செயல்படும். அதுக்காக நீங்க வந்து ஐயா 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுக்கணும், என்கிட்ட 2,000 ரூபாய் தான் இருக்கு, என்ன செய்ய நினைச்சீங்கன்னா அந்த 2,000 ரூபாயை இறைவன் ஒருவேளை புடுங்கிடுவான். ஆசைகளை மெதுவாக விலக்கி விட்டு, நீங்க ஒன்னை எதிர்பார்க்கீங்கன்னா ஆசை காரணமா எதிர்பார்க்கீங்களா அல்லது தேவை காரணமா எதிர்பார்க்கீங்களா அப்படிங்கறத நீங்க பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்கணும். அது போல நீங்களும் என்ன செய்யக்கூடாது, குடும்ப உறுப்பினர்களிடம் அல்லது உறவுகளிடம் ஒரு ஏமாளியா இருக்கக்கூடாது. அதனாலதான் சில இடத்துல சொல்றாங்க, தனக்கு போக தானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படிலாம் நீங்க வாழ்க்கையை அனாலிசிஸ் பண்ணி ஒரு சுய சார்பு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்ப இந்த சுய சார்பு வாழ்க்கை எப்படி சார் வரும்? நான் எப்படி என்ன தகவமைக்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க வேற ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க சுயசார்பா இருங்க, அடுத்த விஷயம் தன்னால வந்துடும். எப்படி சுயசார்பு? தினமும் காலையில நீங்க ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் அலாரம் வைங்க, உறங்கிடுங்க. பரவாயில்ல. 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் போட்டு, அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் எந்திரிப்பீங்க, அப்புறம் எந்திரிக்க முடியாது. அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறவராக இருந்தா, சார் நான் 7:30க்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை கொஞ்சம் 7:30 தான் இருக்கும். கொஞ்சம் ஏழையா தான் எந்திரிக்கணும். அப்போ எந்திரிச்சு ஒரு 1 ஹவருக்கு முன்பு எந்திரிச்சு உங்க உடலை நீங்க நான் சரியா வச்சுக்கிடுவேன் நீங்க முடிவு பண்ணுங்க. இது ஒரு சுயசார்பு. சுயசார்பு. அப்ப என்னுடைய உடலை சுயசார்பாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யும் போது, அப்புறம் என்னுடைய பைக் இருக்கு, அதை நான் நீட்டா தொடச்சு வச்சுக்குவேன், நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஒரு டேபிள் இருக்கு, எனக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. அது பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை துவைச்சு நீட்டா போடுவேன். அப்படிங்கிற சுயசார்பை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சுயசார்பு தன்மை, சுயத்தை சாரக்கூடிய தன்மை பிறரை சாராமல் இருக்கும். பிறரை சாராமல் இருக்கும். அப்ப பிறரை சுயம்னாலே இறைவன் பார்த்தீங்க. அப்ப நீங்க உங்களை ஒழுங்கமைப்புக்குள்ள கொண்டு வாரீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நல்ல ஆன்மீக குருவின் கீழ் இருக்கிறவங்க பெருசா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. மாட்டீங்கல்ல, கூடாது. அது போல யாரிடமாவது இருந்து நீங்க எதையாவது பெற்றிருந்தால் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அதை திருப்பி கொடுத்துடணும். நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படிலாம் நினைக்க கூடாது. யாரிடமிருந்தோ ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றிருந்தால் பிற்காலத்தில் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ நீங்கள் அதை திருப்பி செலுத்திவிட வேண்டும். இந்த கொள்கையை மனசுல வச்சுக்கணும். இப்போ நான் என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல, இப்போ 2வது பொண்ணு சென்னையில இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு ஒரு அரௌண்டு 10th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ. அப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது ஏதோ ஒரு பணம் கட்டணும். அப்போ அந்த பணம் அவள்கிட்ட இல்ல. அப்போ அவ ஃப்ரெண்டோட அம்மா, அவ ஃப்ரெண்டு வந்து எங்க வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போகும். நல்ல கைண்ட் எனஃப்பா இருக்கும். அந்த ஃப்ரெண்டோட அம்மா வந்து, "இந்தா ரூபியா நீ கட்டுமா, நம்ம பிறகு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இவ சின்ன பிள்ளைங்கலாம், "இல்ல ஆன்ட்டி நான் நாளைக்கு கட்டுறேன்." "இல்லம்மா நீ கட்டணும்னா இது வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி வாங்கி குடுக்குறேன், கட்டிட்டா. அப்புறம் மறுநாள் வந்து என்ட்ட சொன்னா, சாயங்காலம் வந்து என்ட்ட சொன்னா, "அப்பா நான் இப்படி அந்த ஆன்ட்டி குடுத்தாங்க, நான் கட்டிட்டேன்" அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி நான் மறுநாள் ஒரு ₹500 குடுத்து, "நீ அந்த பாப்பாட்ட குடுத்துரு" அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, அவங்க எங்க அம்மா கு கு அ ரூபியா ஏதாவது குடுத்தா நீ வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி திருப்பி குடுத்துருக்கு. இவ 2 தடவ கம்பல் பண்ணியிருக்கா. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல பரவாயில்லன்னு திருப்பி வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கு ஒரு வகையில அது கொஞ்சம் கடுப்பாவும் இருந்தது. ஏன் நீ இப்படி பண்ண? ஆ நீ அன்னைக்கு எங்க வீடு வந்து ஸ்கூல் பக்கம் தான். நீ வீட்டுக்கு வந்தா கூட எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லப்பா அவங்க வேண்டான்ட்டாங்க அப்படின்னு. ரொம்ப க்ளோஸா பழகுனவங்க தான். நானும் அது ஒரு பெரிய அவங்க 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 ரொம்ப கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க ஒரு அன்புல தான் குடுத்துருக்காங்க. ஆ அவங்களும் ஒரு நார்மல் ஃபேமிலில உள்ளவங்க தான். நான் ரூபாய சொல்லல இந்த இடத்துல. அவங்க எவ்வளவு அன்புடையவங்களா இருந்தா, அந்த பொண்ணு மேல ஒரு அன்பு வச்சு குடுத்துருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ ஒரு வகையில அந்த ட்ரை பண்றேன். எப்பமாவது மீட் பண்ணும்போது ஏதாவது வாங்கி குடுத்துறணும் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் முடியல. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு காலேஜ் சேரும்போது, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் சேரும்போது, தற்செயலா ஒரு பேக் கடையில பார்த்தோம். பேக் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க பேசிட்டு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த கடைக்கார ஓனர்ட்ட அந்த பேக் எவ்வளவுன்னு எவ்வளவுக்கு எடுத்தாலும், வேற என்னெல்லாம் எடுக்குறாங்களோ நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி குடுத்தேன். ஆனா அவங்கள்ட்ட அதுக்காக நீங்க அன்னைக்கு ரூ. 500 குடுத்தீங்கல்ல, அதுக்கு தான் நான் குடுத்தேன்னு சொல்றது இல்ல. அவங்க அவங்க ஒரு 10% நமக்கு ஒரு நபர் நமக்கு ஒரு 10% அன்பு செலுத்தியிருக்காங்கன்னா, ஒரு 50% நமக்கு அன்பு செலுத்தியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு 100% திருப்பி செலுத்தணுங்க. அதான் மனிதனுக்கு அழகு. யோகி என்கிற மனிதனுக்கு அதான் அழகு. எனக்கு இத ராதாகிருஷ்ணன் ஐயா வீட்ல வச்சு ஒரு நடந்த சம்பவம் என் மனசுல ஆழமா பதிஞ்சு, அது எங்கனாலும் பொதுவா எதிர்பார்க்கிறது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா சாப்பாடு கிடைச்சா சரிதான், கிடைக்கலன்னா பரவால்ல. நெறைய இடத்துக்கு சத்சங்கம் போவோம். நைட்டு நேரம் ஆயிரும். பசியோட வருவோம். ஏதாவது தான் கிடைக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்ப எந்தவித சூழ்நிலையிலும் பெரிதாக பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய மனோநிலையை நீங்க வளர்த்துக்கணும். இந்த இந்த சமூகம் ஒண்ணு வச்சிருக்கு. உரிமை, கடமை, சடங்கு இதெல்லாம் வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிடாதீங்க. பாவம் இன்னொருத்தர கஷ்டப்படுத்தாதீங்க குடும்பத்துல. யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் வந்து அந்த காலத்துல ஒரு நல்ல விதமான 4 விஷயங்கள் செய்வதற்காக வந்தது. ஆகவே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எதிர்பார்ப்பதற்கு காரணம் ஆசைதான். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆகவே பிறர் பொருளின் மீது, பிற விஷயங்களின் மீது நான் பெரிதாக ஆசை கொள்ள மாட்டேன். என்னுடைய விஷயங்களை நானே தகவமைத்துக் கொள்வேன். பிறரிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். மாறாக நான் என்னிடம் இருக்கக்கூடிய அன்பை பிறருக்கு வழங்குவேன் அப்படின்னு ஒரு முடிவு செய்யணும். நீங்க ஒரு லீடரா இருக்கணும் உங்க வீட்ல. லீடரா இருந்து எல்லாம் செய்யணும். நீங்க உங்க வீட்ல அப்பா, அம்மா இருக்காங்க. ஒரு தங்கச்சி இருக்கு. நீங்க ஒரு அக்கா. வேலைக்கு போயிருக்கீங்க. வேலைக்கு போயிருக்கீங்க. சம்பாதிச்சு எல்லாம் கொஞ்சம் குடுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த கேப்ல உங்க அப்பாக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து ஏதாவது வாங்கி. உங்க அம்மாக்கு ஏதாவது தேவையா வாங்கி குடுங்க. தங்கச்சிக்கு ஏதாவது தேவையா வாங்கி குடுங்க. நமக்கு நெறைய பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், தங்கச்சி இவங்கலாம் இருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நெறைய கிடைக்கும். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ரூ. 90 வச்சிருப்பாங்க. எப்புட்றா எவன்ட்டயாவது ரூ. 10 ஆட்டைய போட்டு, அத ரூ. 100 ஆக்கணும்னு முயற்சி செய்வாங்க. இந்த ரூ. 10 வச்சிருக்கான் பாருங்க. அவன் ரூ. 10 ஜாலியா நான் எல்லாருக்கும் செலவு பண்ணுவேன். ரூ. 10 ரூ. 10 இல்ல சொல்றேன். மினிமம் பொருள்.
நீங்க அந்த 10 ரூபாய் வச்சிருக்கிறதா இருங்க. 100 ரூபாய் சேகரிக்கலாம். அது என்னைக்காவது 100ன்னா 100, 10ன்னு சொல்லல. உங்கள்ட்ட கையில இருக்கா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு தான் நான் சொல்றேன். ஆகவே அன்பான சகோதர, சகோதரிகளே, வாழ்க்கையில ஏமாற்றம்லாம் ஒண்ணும் வராது. எந்த ஏமாற்றமும் யாரும் ஏமாறாங்க. உங்க மனதளவுல நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் வைக்க மாட்டேன். எங்க தீர்மானத்துல இருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருங்க. நீங்க சொல்றீங்க, நான் இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் சங்கர் வீட்டுக்கு போறேன். அவன போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா பேசிட்டு வரப்போறேன் அப்படின்னு போறீங்க. அவ்வளவுதான். சங்கர் வீட்டுக்கு போனா அவன் அப்படி செய்வான், இப்படி செய்வான்னு ஏதாவது நினைச்சிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஏமாற்றம். எங்க சென்றாலும் எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்யும். இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, இருக்கைன்னா சீட்டு. இருக்கையில் கடைசி இருக்கையாக நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அதுவே உனக்கு நிரந்தரமானது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பொருள்? ஏதாவது கிடைக்கணும்னு நினைச்சேன்னா அது லீஸ்டா நினைச்சுக்கோ. லீஸ்ட். அதாவது ஒரு கூட்டம் நடக்குன்னா அதுல கடைசி சீட்ல நீ உட்கார்ந்துக்கப்பா. ஃப்ரெண்ட்ல உட்காரணும்னு ஆசைப்படாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ல நீ உட்கார்ந்துருப்ப, ஒரு விஐபி வருவாரு, உன்னை எழுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் பின்னாடி எல்லாம் ஃபில்லப் ஆயிருக்கு, நீ சைடுல நிக்கணும். கேவலம் ஆயிரும். ஆகவே நீ கடைசி இருக்கையை தேர்ந்தெடுத்துக்கணும். யார் சொல்றா? இயேசுநாதர் சொல்றார். புத்தர் கீழே உட்கார்ந்துருக்கார். தரையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கார். கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு பொண்ணு ஒரு அம்மா புத்தர்ட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க பெரிய மகான், தரையில உட்கார்ந்துருக்கீங்க. தரையில் இருப்பவன் தவறி விழுவதில்லை அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் ரொம்ப மினிமமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எதிர்பார்ப்பு வச்சு, மகனோ மகளோ மருமகளோ மருமகனோ எதிர்பார்ப்பு வைக்காது. நான் எதிர்பார்ப்பு வைக்க மாட்டேன். அதாவது சில நேரம் ஒரு வைராக்கியமாலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க கூடாது. நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஆண்டா வச்சா அது வேற. முடிஞ்ச வரைக்கும் நான் என் சுயத்தை கருதி, என்னுடைய உடலை கருதி நான் உடற்பயிற்சி செய்வேன். உடல் நலத்தை கருதி நான் உணவை அதிகமாக உண்ணாமல் சரியாக உண்ணுவேன். இப்படி சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க டிபெண்ட் ஆக வேண்டியது இல்லை. ஒரு இண்டிபெண்டன்சியா நீங்க இருக்கலாம். அப்படி இண்டிபெண்டா இருக்கிறதா ரஜோ குணம். இந்தியா சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம். இந்தியாவே ராஜாவா, உங்களுக்கு நீங்களே ராஜாவாக இருக்கும். நீங்க அடுத்தவன்ட்ட போய் பெக் பண்ணக்கூடாது. ஒண்ணு இல்லாட்டாலும் நீங்க தான் உங்களுக்கு ராஜா. அந்த மாதிரி உங்களுடைய குணத்தை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்தல் வேண்டாம். மகரிஷியே சொல்ற, எதிர்பார்த்தல் வேண்டாம், நீ ஏமாந்து விடுவாய். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. வள்ளுவர் சொல்றார். வேண்டுதல், அவன்கிட்ட அது வேணும், இவன்கிட்ட இது வேணும், எங்க எம்டி எனக்கு அந்த இதை தரணும், அவர் இதை தரணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல் இருக்கு. கடவுள்கிட்ட போய் வேண்டுறது, இப்படி வேண்டுதல் வேண்டாமை. இலானடி, இலான்னா குரு, இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை, துன்பமே இல்லைன்னு சொல்ற. எதையும் வேண்டாதீங்க, துன்பம் இல்லை. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க வேண்டுனாலும் வேண்டாட்டாலும் 3 வேளை சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கதான் செய்யும். நல்ல நண்பர்கள்தான் நீங்க மகிழ்ச்சியா பேசிட்டு தான் இருக்கீங்க. நீங்களே சில விஷயங்களை மனசுல போட்டு உருட்டிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லாம அடிப்படை தேவைகளை பெருக்குங்க. ஆசைகளோடு கூடிய தேவையை மெதுவா குறைச்சிட்டு உங்களால பிறருக்கு என்ன செய்ய முடியும் அப்படி பார்த்து வாழ்ந்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்காது, ஏமாற்றமும் இருக்காது. வாழ்க்கை